வணக்கம் நண்பர்களே. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணை தொடக்கமாயிடுச்சுங்க. அதில் 1316 பக்க ஆவணங்களை ஒப்படைச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 41 பேர் உயிரிழந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ நேற்று முறைப்படி விசாரணையை தொடங்கியிருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான 1316 பக்க ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை முன்னதாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க. கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தை நடத்திய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதே சமயம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்கிராப் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் கரூர்ல முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டது. அந்த குழு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தாவேக நிர்வாகிகள், நிகழ்ச்சி தொழில்நுட்ப குழுவினர் உள்ளிட்ட பலரிடமும் வாக்குமூலம் பதிவு செஞ்சிருக்காங்க. பின்னர் தாவேக மற்றும் சில பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாநில அளவான புலனாய்வை நிறுத்தி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த அக்டோபர் 13 அன்று ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவின் அடிப்படையில் நடவடிக்கைகளை நிறுத்தி கரூர் சம்பவ விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்கவும், இதுவரை சேகரிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுச்சுங்க. இதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் கூடுதல் சூப்பரண்டன்ட் முகேஷ்குமார், துணை சூப்பரண்டன்ட் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் கொண்ட சிபிஐ குழு கரூரில் வந்திருக்காங்க. அவர்கள் பார்த்தோன்னா கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்காங்க. விசாரணை தேவையான கணினி, கேமரா, ஆவண வசதிகள் கொண்ட சிறப்பு அலுவலகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நேற்று காலை சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்த கூடுதல் போலீஸ் சூப்பரண்டன்ட் திருமால் கரூர் வழக்கின் 1316 பக்க ஆவணங்களையும் டிஜிட்டல் ஆதாரங்களையும் சிபிஐ அதிகாரியிடம் ஒப்படைச்சிருக்காரு. அந்த ஆவணங்கள் ஆய்வு செய்த சிபிஐ குழுவினர் விசாரணையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, இதில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்டமாக கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் நேரடி ஆய்வை மேற்கொண்டு பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் காயமடைந்தவர்களையும் சந்தித்து விசாரணை நடத்த இருக்காங்க. இதில் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தமிழகத்தை சேர்ந்தவர் அல்லாத 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். அவர்களை நீதிபதி ரஸ்தோகி தானே தேர்வு செய்வார். சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டுள்ள நிலையில் கண்காணிப்பு குழுவும் விரைவில் வர வாய்ப்பு உள்ளது. இதனுடன் 41 உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்த நிகழ்வின் உண்மை விரைவில் வெளிச்சம் பெறும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. இதை பற்றின உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.